பொதுவா நம்ம கோயிலுங்களுக்கு போனோம்னா, மொத உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னன்னா, அந்த கோபுரம், அந்த கோபுரத்தோட கொடிமரம், அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சாமி இத தான் நம்ம காட்டணும். ஆனா, இங்க இருக்கிற சாலைய நான் காட்டணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சாலைங்க. சாக்கடையும், சகதியும் நெறஞ்ச ஒரு சாலையில, பாவம் அங்க இருக்கிற வியாபாரிங்கலாம் எப்படிதான் அங்க உட்காந்து அந்த வியாபாரத்த பண்றாங்கன்னே தெரியல. எல்லாம் காய்கறி எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்க உட்காந்து வியாபாரம் பண்றாங்க. அங்க வர பக்தர்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாலும், அங்க இருக்கிற வியாபாரிகள் தொடர்ந்து அதே இடத்துல இருக்கிறதுனால, இத அரசாங்கமோ அல்லது அதுக்கான அதிகாரிகளோ பார்த்தாங்கன்னா, தயவுசெய்து அந்த சாலை வசதிய மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி குடுங்க. ரொம்ப மோசமான ஒரு சாலை. நேத்து நம்ம சிறுவாபுரிக்கு போயிருந்தோங்க. அங்க முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்காக நம்ம போயிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துக்கு நடுவுல இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில முதல் முதல் நான் நேத்து தான் பார்க்குறேன். இதுவரைக்கும் ஷார்ட்ஸ்லயும், ரீல்ஸ்லயும் பார்த்தப்ப, நமக்கு கோயிலோட பிம்பம் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. அங்க போன பின்னாடி தான் அந்த ஊரோட பிம்பங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. பழகுறதுக்கு ரொம்ப பாசமான மக்களா இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த மாரி கோயில்லாம் எப்போ விசேஷமா இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமைலாம் வந்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ரீயா பார்க்க முடியாது. நீங்க திங்கட்கிழமை வந்ததுனால, சாமி ரொம்ப நீங்க சீக்கிரமாவே பார்த்துற முடியும்னாங்க. அதே மாரி நம்ம பார்த்தோம். நாங்க போற நேரம் காலையில ஒரு 10, 10:15 இருக்கும். பாலாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்தப்போ, வீடியோஸ்லாம் பைட்ஸ் எடுக்கும்போது நெறைய பேர் கேட்டாங்க, "எதுக்கு எடுக்கிறீங்க?" என்னன்னு கேட்டாங்க. இந்த மாரி யூடியூப் சேனல்ல போட போறோம்ன்னு. "இந்த ரோட போடுங்க மொத. அது அரசாங்கம் பார்த்து ஒரு ரோடு போட்டு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கலாம் நிக்க முடியுதா பார்த்தீங்களா? நாங்க எவ்வளோ வியாபாரம்லாம் பண்ண கஷ்டப்படுறோம்ன்னு" சொன்னாங்க. சரி, இது நெறைய பேருக்கு தெரியணுங்கிறதுனாலயே நான் என்ன பண்ணேன்னா, வீடியோல இத சொல்றேன். நிச்சயமா யாராவது ஒரு அதிகாரி கண்ல இது பட்டுச்சுன்னா, அவங்க கண்டிப்பா செஞ்சு குடுப்பாங்கற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, சமீப காலமா இந்து அறநிலையத்துறை நெறைய கோயில் கும்பாபிஷேகமும், சாலை வசதிகளும் செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. நிச்சயமா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கும் இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நன்றி.